வணக்கம் பசங்களா. வாரம் வாரம் வெகாபங்க் ஒரு விஷயமா சொல்லினுக்கிறாரு. அந்த ஒரு விஷயமும் நமக்கு புதுசாக இருக்குது. அண்ட் அந்த புது விஷயத்தை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே அதெல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது நமக்கு இடம் இருக்க மாட்டேதுங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா சொல்லினுக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்துன்னு போக மைண்ட் அப்படியே ஃபுல்லாகிடுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் ஆச்சு. இந்த வாரமும் வெகாபங்க் ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து சீனாக இருந்துச்சு. வெறும் அவர் சொன்னதுன்னு சொல்லிட்டு மட்டும் கிடையாது, அது இல்லாமலும் இந்த சாப்டரில் சில தரமான விஷயமும் நடந்தது. ஸோ அது எல்லாத்த பற்றியும் வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதே மாதிரி ஒரு சின்ன நோட் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்பயும் சொல்கிறது தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக சாப்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து போய் ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம படித்தது எல்லாமே நான் அஃபிஷியல் தான். அஃபிஷியல் வந்து சண்டே இல்லைனா வந்து மண்டே மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ப்ளஸில் வரும். அதில் வந்து போய் பார்த்து படிச்சிருங்க. ஏன்னா அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷனில் படித்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக புரியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணிவிடுங்க. நானும் வந்து அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் தான் வெயிட் பண்ணினுக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த சாப்டர் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமோட்டோ காட்டுறாங்க. யாமோட்டோ வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம கினிமோனோட பொண்டாட்டிக்கிறா பார்த்தீங்களா, அவகிட்ட இருந்து மெடிசனும் அப்புறமா சில சாப்பாடும் வந்து வாங்குறா. ஏன்னா யாமோட்டோ தான் ஊர் சுற்ற போகிறல, வானம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அந்த பொருள்லாம் வாங்கினு அவளோட பயணத்தை வந்து அவள் தொடர்றா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் நடக்குது. இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். போன சாப்டரோட எண்டிங்கில் வெகாபங்க் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு. அதை கேட்டதும் மக்கள்லாம் ஷாக் ஆகிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த சாப்டரில். ஸோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த உலகத்தை தண்ணியில் மூழ்கடிச்ச வெப்பன் வந்து இன்னி வரைக்கும் இருக்குதா, என்ன சொல்கிறார் அவர், என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 800 வருஷமாக ஒரு வார் வந்து நடந்துன்னு இருக்குதா, அது எப்படி பாசிபிளாக இருக்கும், ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்த யாருமே இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு வார் நடக்குதுன்னா அது எதுக்காக சீக்கிரட்டாக நடக்க போகுது, என்னதான் சொல்ல வர வெகாபங்க்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஷாக் ஆகிட்டு கத்துறாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். பட் இது எல்லாத்துலேயுமே அவங்க சொன்ன விஷயம் வந்து மேட்ரு கிடையாது. அவங்க சொல்கிறப்போ காட்டினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனு, அதுதான் மேட்ரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமோக்கா வந்து காட்டுறாங்க. அது ஈமோக்கா எப்பயும் போல சாதாரணமாக இல்லாமல் அவள் வந்து இந்த வெகாபங்கோட மெசேஜ் வந்து கேட்டுனே ஒரு இடத்துக்கு நடந்து போகிறா. நடந்து போயிட்டு நிற்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருக்குது. அதில் யார் இருக்கிறான்னா விவி வந்து இருக்கிறா. அதாவது எக்ஸாக்டான விவி கிடையாது, விவியோட ஆன்சிஸ்டரான லில்லி வந்து அதில் இருக்கிறா. அவளோட ஃப்ரேமை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம ஈமோக்கா வந்து ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்க்குறாங்க. இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு மண்டை காஞ்சிடுச்சிங்க. எதுக்குடா இவ போய் அவளை வந்து பார்க்குறா, என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இதுலேயே எனக்கு ஒரு சந்தேகம் வேற வருது. நம்ம ஈமு அக்காவா இல்லாமல் ஈமு அண்ணனா இருந்து அந்த அண்ணன் லில்லியை லவ் பண்ணியிருக்கலாம். லில்லி வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம ஜாயபாய் கூட போயிட்டு இருக்கலாம். அதனால அண்ணன் மன வருத்தத்தில் அவரோட ஃபோட்டோ வந்து பெருசாக மாட்டி வச்சுக்கிறாரு. இது பத்தாததுக்கு லவ் ஃபெயிலியர் காரணத்தினால இந்த உலகத்தை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறியில் சுற்றினுக்கிறாரு. இப்படி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒன் பீஸ் ஒரு வேளை ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியா இருக்குமோ? சரி, பேக் டு த டாபிக் வருவோம். அடுத்து அலபாஸ்டாக்கு போகிறாங்க. அலபாஸ்டால வந்து நம்ம இகராமுகிறார் பார்த்தீங்களா, அவரு நம்ம விவியோட மிஸ்ஸிங் போஸ்டர் வந்து எடுத்து பார்த்துனுக்கிறார். இந்த மாதிரி அடிச்சு ஒட்டிக்கிறாங்க பொழுது அதை வந்து எடுத்து பார்த்துட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணினுக்கிறார். அதே மாதிரி நம்ம கிங் கோபராகிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் அலபாஸ்டால இருக்கிற ஒரு டூமில் வந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம பெல்லாம் ஒரு மாதிரி சாக்காவும் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து மீதி சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். வெகாபங்க் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னொரு உண்மையை நான் அவங்ககிட்ட ஒத்துக்க வேண்டியது இருக்குது. என்னோட கனவு என்னதுன்னா, ஒரு எவர்லாஸ்டிங் எனர்ஜி சோர்ஸை வந்து உருவாக்கணும். எதுக்காகனா சொசைட்டியோட டெவலப்மெண்ட்காக உருவாக்கணும். ஆனால் அதை வந்து என்னால் கரெக்டாக பண்ணி முடிக்க முடியல. அப்படி இருந்தாலுமே அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப நான் மதர் ஃப்ளேமை வந்து கண்டுபிடிச்சேன். அண்ட் அதோட பவருக்கு ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் யூஸ் வந்து இருக்குது. அண்ட் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, இந்த அன்டையிங் எனர்ஜியை நம்மளால கன்ஃபார்மாக ஒரு நாள் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமே நிம்மதியாக வாழலாம். ஆனால் இந்த ரிசர்ச் வந்து செதஞ்சிடுச்சு. எதனாலனா, அந்த ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா, மதர் ஃப்ளேமு, அதுலேருந்து ஒரு பகுதியை வந்து யாரோ திருடிட்டாங்க. அதனால ஒரு மோசமான நிகழ்வு வந்து நடந்தது. அண்ட் அதுக்கு நான் வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி வெகாபங்க் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டு சுற்றி நடந்தது வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டூசியும் எடிசனும் பேசுறத வந்து காட்டுறாங்க. இது வந்து எப்போனா நம்ம காயின் தாத்தா அந்த லேபர் ஸ்டார்ட் வெட்டினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நடக்கிற கான்வர்சேஷன் இது. அப்போ ஸ்டூசி வந்து எடிசன் கிட்ட என்னாச்சு, எதுக்காக இந்த இடமே வந்து அதிர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ எடிசன் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் தெரியல, நானும் பயந்துட்டேன். ஆனால் இந்த லேபர் ஸ்டார்ட்டோட பேஸ்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே கீழே வந்து ஊந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதனால் என்னால் ஸ்டார் ஹேட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளவுட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ ஸ்டூசி வந்து இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அது எடிசன் வந்து இது கண்டிப்பாக இன்னொரு எல்டரோட வேலையாக தான் இருக்கும், நீ ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான்.
அப்போ ஸ்டூசி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எடிசன் கிட்ட நான் போறப்ப அப்படியே கக்குவை ஃப்ரீ பண்ணிட்டு போட்டான்ற மாதிரி அவ கேட்கறா. அப்புறமா வந்து என்ன சொல்றான்னா, நம்மளால இப்ப நடக்கிற அந்த பிரச்சனையோட கான்சிக்வன்சஸை அவன் வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்ல, ஆனா நீ கவலைப்படாத, அவன் ஸ்டார்ட்ஸை நோக்கி போகாம நான் வந்து பாத்துக்கிறேன், அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் வந்து அவனை நோக்கி போக மாட்டான், அவங்க தப்பிச்சு போறதுதான் பாப்பான்ற மாதிரி நம்ம ஸ்டூசி வந்து சொல்றா. எடிசன் அது கேட்டதும் என்ன சொல்றான்னா, எனக்கு புரியுது ஸ்டூசி, இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுறதுக்கு எனக்கு வந்து மன்னிச்சிரு, எனக்கு வந்து தோணவே இல்லை அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, எங்களுக்காக நீ வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கிற, உன்னோட மனசை பத்தி நாங்கள் யோசிக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிரு, ஆனாலுமே நீ வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கிற, இதுவே வந்து நீ ஹியூமன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுது ஸ்டூசி, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ வந்து பண்ணு, அண்ட் எப்படியாவது உயிரோடு இருக்கிறதுக்கு பாருன்ற மாதிரி நம்ம எடிசன் வந்து சொல்றான். நம்ம ஸ்டூசி வந்து அழுதுனே சரின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த மாதிரி ஸ்டூசி வந்து எடிசன் கிட்ட பேசுறதை பார்த்துட்டு நம்ம கக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூசி வந்து பார்க்கறதுக்கு சீனா இருக்கிறா, அது வந்து அவளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் தான், ஆனா அவ மனசு வந்து ஒரு மனுஷனோட மனசு மாதிரியே இருக்குது. அவ வந்து ஒரு குளோனு, அவளுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது, ஆனா இத்தனை வருஷமா கூட இருந்தவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ வந்து நினைக்கிறா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிசனும் நினைச்சு பார்த்துட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு சூசின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஃப்ளேம் ஃப்ராக்மெண்ட் வந்து காணாம போய் 2 வாரம் கழிச்சு லுலுஷா கிங்டமுக்கு மேல வெளிச்சம் வந்து இருந்திருக்குது. அதை வந்து இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கிடைச்ச நியூஸ்ல அந்த ஒட்டுமொத்த கிங்டமே காணாம போயிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அரௌண்ட் அந்த டைம்லயே இவரோட எக்யூப்மெண்ட் வந்து முன்னாடி சொன்னார் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எர்த்குவேக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதான் அந்த எக்யூப்மெண்ட் வந்து நோட் பண்ணியிருக்குது. இதை வந்து நான் என்னோட பெருமைக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஆனா இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம். எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதர் ஃபிளேமை தவிர வேற எதாலையும் இந்த அளவுக்கு வந்து எனர்ஜி வந்து சப்ளை பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுக்கு அடுத்து அவர் சொன்ன விஷயத்தை தான் நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ணணும். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் கண்டுபிடிச்ச என்னோட படைப்பே ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு ஒரு பவர் சப்ளையா இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம இது வரைக்கும் மதர் ஃபிளேம் தான் ஏன்ஷியன்ட் வெப்பன் சொல்லிட்டு நினைச்சிருந்தோம், அதாவது யுரேனஸ்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம். ஆனா அது வந்து கிடையாது, ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு பவர் சப்ளையா இந்த மதர் ஃபிளேம் வந்து இருந்திருக்குது. அப்பனா ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். யாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா எண்டில் பாக்குறப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணம், ஏன்னா நான் தான் வந்து இதை உருவாக்குனேன், ஸோ இந்த மாஸ் மர்டருக்கு நான் தான் வந்து காரணமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன வந்து எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் இதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல, வார்த்தையால விவரிக்க முடியலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இதனால என்னோட தியரி வந்து ப்ரூவ் ஆயிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்த டிசாஸ்டர் வந்து மேன்மேடு தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்குது. ஒரு காலத்துல 3 ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து இருந்துச்சு. ஜாய்பாய் வந்து அது எல்லாத்தையுமே பாதுகாப்பா ஃபியூச்சர் ஜெனரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். ஆனா இதுல இருந்தா ஒரு கொஸ்டினே வருது, ஏன் எதுக்காக வந்து இதை அவன் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சான்? உலகம் ஆல்ரெடி தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு, மூழ்கின அளவு வந்து பத்தலையா, எதுக்கு அதை திருப்பி பாஸ் பண்ணி மறுபடியும் உலகத்தை இன்னும் கொஞ்சம் தண்ணியில மூழ்கிறதுக்கு வந்து நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்து வருது. ஆனா இந்த மாதிரி சில விஷயம்லாம் தெளிவே இல்லாம இருக்கிறதுனால தான் யாரு கரெக்ட் யார் தப்புன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியற நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. இப்ப நான் சொல்றது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க. அந்த டைம் வர்றப்ப மூழ்கி போன உலகத்தோட கருத்து வெளியில வரும், அண்ட் அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வாய்ட் செஞ்சுரியில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல, ஆனா சில பேருக்கு அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுல ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் வந்து தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாருன்னா பைரட் கிங்கோட க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த டைம்ல குரோக்கோஸை வந்து காட்டுறாங்க. அவர் எப்பயும் போல கூலா உட்காந்துன்னு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவர் மட்டும் உட்காந்துன்னு நியூஸ் வந்து கேட்டுக்கிறாரு. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜை பாஸ் பண்ணிட்டு சுத்தி நடந்ததை பத்தி பேசுவோம். ஸ்டார்டிங்ல நம்ம வெகாபங் சொன்னார் பாத்தீங்களா, லுலுஷா கிங்டம் மேல ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லிட்டு. இது கன்ஃபார்மா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நான் நியூஸ் வந்து இன்ஸ்டால பார்த்தேன். அதுல வந்து ஜப்பானுக்கு மேல சில லைட் பீம்ஸ் வந்து அதே மாதிரி இருந்ததா வந்து சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் உண்மையா ஃபேக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நடந்ததா சொல்றாங்க. இப்போ நான் சொன்னது அவுட் ஆஃப் டாபிக் தான். இப்போ நம்ம மறுபடியும் பேக் டு த டாபிக் வருவோம். இப்போ நம்ம எலிசபெத் 2 இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் இந்த மாதிரி லுலுஷா கிங்டம் காணாம போனதா நம்ம வெகாபங் சொன்னது கேட்டுட்டு இந்த மாதிரி அது காணாம போயிடுச்சா, ஃபர்ஸ்ட் போய் அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்த விஷயம் தான் நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா நானே வந்து எப்படி நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. நம்ம வெகாபங் சொல்லுவார் பார்த்தீங்களா 3 ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து இருந்ததா, அப்ப 3 பேரை வந்து காட்டுவாங்க. அந்த 3 பேரும் ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோமோவையும் கினியமோனையும் காட்டுறாங்க, அவங்க வானோல இருக்கிறாங்க, அங்கதான் புளூட்டான் வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஷிராவஷியை காட்டுறாங்க, அவ ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்கிறா, அவ தான் வந்து பொசைடனே. அடுத்து இன்னொரு ஆளை காட்டினாங்க, எதுக்காக வந்து அவனை காட்டினாங்கன்னே சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் தான் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனா, இல்லைன்னா அவன் இருக்கிற இடம் தான் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் இருக்குதா, இல்லைன்னா அவனுக்கு வந்து ஏன்ஷியன்ட் வெப்பன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குரோக்கடைல தான். ஏன்ஷியன்ட் வெப்பனை பத்தி வெகாபங் பேசுறப்ப குரோக்கடைல வந்து சம்மந்தமே இல்லாம காட்டுறாங்க. அதுவும் யார் யாருக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோக்கும் ஷிராவஷிக்கு நடுவில் வந்து நம்ம குரோக்கடைல வந்து காட்டுறாங்க. இது வந்து எனக்கு கரெக்டா படல. மேபி நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரோக்கடைலுக்கும் யுரேனஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா ரேண்டமா கூட வந்து இந்த போட்டிருக்கலாம். பட் கரெக்டா தெரியல. ஆனா இது வந்து ஒரு சஸ்பிஷியஸான ஒரு போட்டோன்னு சொல்லிட்டு வச்சிங்களா.
அடுத்து நம்ம சென்கோகோ காட்டுறாங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெகப்பங்கு ஒன்று ஒன்றா சொல்லினுக்கிறார்ல, அவர் வந்து கடுப்புலையா இல்லை என்னத்துலன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த குக்கி இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்து வாயில வந்து அள்ளி போட்டுனே இருக்கிறாரு. இதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புறமுக வந்து காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகைனோவை காட்டுறாங்க. அவன் வெகப்பங்கோட மெசேஜை கேட்டுட்டு நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வெகப்பங்கன்னு சொல்லிட்டு நம்ம அகைனோ வந்து சொல்றான். ஆக்சுவலாக இந்த சீனை நான் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கினாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அகைனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குது. அதனால அவன் சொன்னதே நான் வந்து எப்படி படிச்சேன்னா, எல்லாத்தையும் சொல்ல போறிய வெகப்பங்கன்ற மாதிரி அகைனு கேள்வி கேட்கறான்ற மாதிரி நான் படித்தேன். ஆனா நம்ம அகைனு அந்த மாதிரி கேட்கல, எல்லாத்தையும் சொல்ல எனக்கு வெகப்பங்கன்ற மாதிரி அவன் அப்படி கேட்கறான். ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, அகைனுக்கு வைட் செஞ்சுரியில் நடந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறமா நேவிக்கும் ஏதாவது ஒரு விரிசல் வந்தாலும் வரலாம். இப்போ சீன் வந்து யோர் கிட்ட போகுது. யோருக்கு வந்து என்ன சொல்றான்னா, என்னால் இதை நம்பவே முடியல, அந்த மதர் ஃபிளேமோட ஃபிராக்மெண்ட்டை நான் தான் திருடினேன், அதாவது இவ தான் திருடி இருக்கிறா, நான் திருடுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? நான் என்னோட மெமரி சிங்க்ரோனைசேஷனை ஆஃப் பண்ணிட்டு தானே அதை வந்து நான் பண்ணேன். ஸோ கன்ஃபார்மாக உனக்கு தெரிஞ்சது வாய்ப்பே இல்லையே. இது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு மோசமான ஆக்டர், உனக்கு பொய்யும் சொல்ல தெரியாது. நான் தான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட அப்போ சொல்கிறப்ப நீ உண்மையிலே சர்ப்ரைஸ் தான் ஆன. ஏன்னா நீ எதிர்பார்க்கவே இல்லை நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருக்கிறப்ப நீ எப்படி லுலிஷா கிங்டமோட ரீடிங் வந்து எடுத்த? எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குது, இந்த டைம்ல என்ன வந்து ஆட் ஆகலன்ற மாதிரி அவ வந்து சொல்கிறா. அதுக்கு அடுத்து இந்த கவர்மெண்டோட பிளானை பற்றி உனக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, அப்படி இல்லைன்னா நீ வந்து இவ்வளோ ப்ரிகாஷன் வந்து எடுத்துருக்க மாட்டேன், அதே மாதிரி பிராட்காஸ்ட் நீ வந்து ஒழிச்சு வச்சிருக்க மாட்டேன்ற மாதிரி யோருக்கு வந்து சொல்லி இருக்கிறா. இவ சொல்றது கேட்டதும் நமக்கும் குழப்பமா தாங்க இருக்குது. ஏன்னா வெகப்பங்கு ஃபர்ஸ்ட் வந்து இவ தான் வந்து பிட்ரே பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே ஒரு ஷாக்கா தான் ஆனாரு. அந்த மாதிரி அப்பதான் அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ரிகாஷன் வந்து அவர் எடுத்து வச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி அவர் வந்து உலகத்திலே புத்திசாலின்றதுனால அவர் பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் தான் சொல்லிட்டு சொல்லணும். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன்னா ஓடா வந்து இது கிளியரா சொல்லல. ஸோ வெயிட் பண்ணி வெகப்பங்க எப்படி இதை பண்ணான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து யோருக்கு என்ன பண்றான்னா, ஃபோன் வழியா ஃபைலர்ஸ் கிட்ட அந்த பிராட்காஸ்ட் நெயில் வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றா. அவங்க வந்து உண்மையான்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப யோருக்கு வந்து என்ன சொல்றான்னா, நானும் ஒரு வெகப்பங்க தான், அதனால கன்ஃபார்மா அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பிராட்காஸ்ட் நெயில் வந்து ஃபேப்ரேஸ் இடத்துல இருக்குது, அதை அயன் ஜெயிண்ட் வந்து பாதுகாத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்ப அயன் ஜெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணது தான். நான் வந்து இதை பத்தி ஒரு தியரி வீடியோ கூட போட்டேன். நான் இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், யாராவது பார்க்கலாம் போய் அதை அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நெயில் ஜெயிண்ட் ரோபோட் கிட்ட தான் இருக்குது. நான் ஜெயிண்ட் ரோபோட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா இதுல வந்து ஜெயிண்ட் ரோபோட் வந்து பாதுகாத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. நான் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வேற இருக்குதுல்ல. ஸோ அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி அடுத்த சாப்டர்ல எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நெயில் வந்து ஜெயிண்ட் ரோபோட் கிட்ட தான் இருக்குது. இந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய குழந்தை ஜெயிண்ட் ரோபோட்டு, இது முன்னாடி படுத்து இருந்துச்சு, அதுக்கடுத்து தலையை நிமித்துச்சு, அப்புறம் எந்திரிச்சுது. இது எப்போ நடக்க ஆரம்பிச்சு, அப்புறம் எப்போ ஓட ஆரம்பிச்சு, எப்போ சண்டை போட ஆரம்பிச்சு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இது அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்குதுங்க. டிராகன் கூட பரவாயில்ல, அதனால வரமாட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ரோபோட் எக்கெட்ல இருந்துக்கினே அநியாயம் பண்ணிருக்குதுங்க. அடுத்து வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தோட காணாம போன ஹிஸ்டரி வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா ஏன் அவங்க வந்து யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க, எதனால வந்து ஆக்டே பண்ணலன்ற மாதிரி நம்ம வெகாபங்க் வந்து கேட்கறாரு. இதோட வெகாபங்கோட மெசேஜ் இந்த சாப்டருக்கானது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவர் இந்த மாதிரி சொல்லி நிற்கிற பேசின்னு வந்து எங்க போகுதுன்னா, சபோடிக்கு போகுது, நம்ம தலைவர் ரெய்லி கிட்ட வந்து போகுது. நம்ம தலைவர் வந்து வாழ்க்கை வரத்த மாதிரி குடிச்சுன்னு கிடக்குறாரு. அப்போ ஷேக்கி வந்து இன்னும் எவ்வளோதான் குடிப்ப, உனக்கு பத்தலையான்ற மாதிரி அவ வந்து கேட்குறா. அப்போ நம்ம ரெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா, அடப்போடி நானே முடியாமல் குடிச்சுன்னுக்கிறேன், நான் எனக்கே வயசாயிடுச்சு, இதோ அந்த வெகாபங்கு மாதிரியே தான் நானும், அந்த வந்து வயசானதுனால எதோ வளருன்னு கிடக்குறான், அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அடே வெகாபங்கு வாயை மூடுறா, சின்ன பசங்கிட்டேருந்து அதை வந்து எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்கிறாரு. எதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையை தேடுற த்ரில்லை வந்து அவங்ககிட்ட எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டு தானே ராஜர்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் தான் வந்து பார்க்கணும். அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் வராது, ஏன்னா ஓட வந்து பிரேக் எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த சாப்டர் வந்து தரமாக இருந்துச்சுங்க. படிக்கிறப்ப ஏகப்பட்ட விஷயம் வந்து சொன்னாங்களா, கேட்கறதே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. இதில் நான் ஒரு மீம் பார்த்தேங்க, ராஜரை வச்சு. ராஜர் லாஃப்டேலுக்கு போன ரொம்ப சிரிப்பார் பார்த்தீங்களா, எல்லாருமே சிரிப்பாங்கல்ல. ஸோ அதை வச்சு நான் ஒரு மீம் பார்த்தேன். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணவொடனே எனக்கு செம சிரிப்பு வந்துருச்சு. ராஜர் வந்து அங்கே லாஃப்டேலுக்கு போய்கிறாரு. அப்போ ஜாய்பாய் வந்து இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் கிங்டம் சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அவரும் ஏன்ஷியன்ட் வெப்பனும் இருந்தது, அந்த உலகம் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈமு தான், அவளை வந்து தோக்கடிங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரா. அதை கேட்டது ராஜர் வந்து சிரிச்சுட்டு உண்மையாவான்ற மாதிரி அவர் வந்து கேட்கறாரா. எனக்கு இந்த வீடியோ வந்து அதே மாதிரி இன்ஸ்டால ஒரு ரீல்ஸும் போட்டிருந்தாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தனா செம சிரிப்பு எனக்கு வந்துச்சு. உண்மையிலேயே அங்கே லாஃப்டேல இதுதான் இருந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ஜாய்பா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருந்தாரா, அதான் பார்த்து ராஜர் சிரிச்சாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் ஃபன்னியாக பார்க்கறது வந்து நல்லா இருந்துச்சு இது. ஸோ இந்த சாப்டர் படிச்சப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, அதே மாதிரி இந்த வீடியோவில் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் சில விஷயம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்டப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மாங்கா படிப்பானோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.